Good morning to all. Today I am here to speak about the significance of Autism Day. World Autism Awareness Day, observed on April 2nd, is celebrated to raise global awareness about autism spectrum disorder (ASD), promote acceptance and understanding, and advocate for the right and influence of autism people. The color blue associated with calmness and acceptance is the primary color designed for autism. The symbol that most people associate with autism is multicolored. The interlocking puzzle is this symbol was created by 15 people, some of whom were autistic and other were autism advocates. Today and every day, let us fully recognize the activity and diverse contribution of persons with autism to our societies, and let us work together with persons with autism to build an inclusive and accessible world for all. Thank you. புரிதல் கொள்வது அவர்களின் ஆதரவாகவே நாம் அனைவரையும் கடலில் நாம் அனைவருக்கும் கொண்டு செயல்பட்டால் சென்றால் பாதிக்கப்பட்டவரின் வாழ்வை மேம்படுத்த முடியும். நன்றி. இன்று ஆட்டிசம் தினம். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு ASD என்பது ஒரு நரம்பியல் மற்றும் வளர்ச்சி கோளாறு. இது ஒரு குழந்தையின் சமூக தொடர்பு கொள்ளும் திறன் மற்றும் நடத்தை ஆகியவற்றை பாதிக்கிறது. ஆட்டிசம் உள்ள குழந்தைகள் பலவிதமான குணாதிசயங்கள், தேவைகள், பலம் மற்றும் சவால்களை கொண்டுள்ளனர். ஆட்டிசத்திற்கான உணவு முறைகள். சாப்பிட வேண்டிய உணவுகள்: ஸ்ட்ராபெரிகள், வாழைப்பழம், ஆரஞ்சு, எலுமிச்சை, பப்பாளி, பைனாப்பிள், தண்ணீர், முலாம்பழம், மாம்பழம், தேங்காய், சிக்கு, அல்பகரா, கஸ்டர்ட் ஆப்பிள், மாதுளை, கொய்யா, பாதாம், பெரிச்சபழம், வால்நட்ஸ், பிஸ்தா, வேர்க்கடலை, ரூமர், முந்திரி, ஆப்பிரிக்காட், அவகோடா, பிஸ்தா, திராட்சை. இவை அனைத்தும் தினமும் 2-3 பழங்கள் சாப்பிட வேண்டும். உலக ஆட்டிசம் நாள் ஏப்ரல் 2ஆம் தேதி கொண்டாடுவோம். உலக ஆட்டிசம் வாரம் வந்து மார்ச் 31 இருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் கொண்டாடுவாங்க. ஏன் கொண்டாடுறது அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு உருவாக்கும். இப்போ ஆட்டிசம் பத்தி பார்த்தீங்கன்னா இப்போ பரவலாக வந்து கடந்த ஒரு 10 வருஷம் வந்து எல்லாருக்குமே விழிப்புணர்வு வந்துருக்குது. ஆனால் இப்போ நான் 35 வருஷம் முன்னாடி பார்க்குறேன். அன்னைக்கு ஆட்டிசம் குழந்தை இருக்கும், இன்னைக்கு ஆட்டிசம் குழந்தைகளுக்கு நிறைய மாற்றங்கள் ஆகும். அன்றைக்கு ஆட்டிசம் குழந்தைகள்லாம் நல்லா படித்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு வருவாங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். பட் இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த ஆட்டிசம் குழந்தைகள் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்காங்க. நிறைய பேர் காம்படிஷன் தனியார் வேலைக்கும் அரசு வேலைக்கும் போயிருக்காங்க. நிறைய பேர் போஸ்ட் கிராஜுவேட் ஆகிறாங்க. நிறைய ஆட்டிசம் குழந்தைகளுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரி மாறிக்கிறாங்க. ஒரு ஸ்பெல்லிங் பார்க்குறது லாங்குவேஜ் ரொம்ப ஸ்மார்ட்டாக. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் படித்த பசங்க நிறைய பசங்க, ஒரு பையன் டாக்டர் ஆகலாம், ஒரு பையன் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகலாம், நிறைய பசங்க பார்க்கலாம். இந்த விழிப்புணர்வு ஏன் விழும் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதல்களும், நிறைய கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை, ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு நோய் மாதிரியும் இல்லை குழந்தைகளுக்கு மருந்து மாற்றத்தை வந்து குணப்படுத்தி பார்க்குற மாதிரி தவறான வழியில் போகிறது பார்க்குறோம். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பாக ஒரு பயிற்சி கொடுத்து அந்த குழந்தையுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பின்புலமாக இருக்கிறது கொஞ்சம் பேர் தான் நம்ம கண்ணில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷப்பட்டு ஆட்டிசம் குழந்தைகளுடைய ஒரு வாழ்க்கையில வந்து ஒளி பிழைத்திருக்கிறது. நாங்கள் எல்லாருமே புரிந்து